வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 2 எபிசோட் 35 த ட்ரூ பாஸ். ஸோ நீங்கள் இந்த எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பாஸ்ட் எபிசோட் எல்லாமே பார்த்துட்டு இந்த எபிசோடுக்கு வந்திருந்தீங்கன்னா முழுக்க இந்த எபிசோடோட லாஸ்ட் சீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். சரி வளவனு பேசாமல் வாங்க நான் மீட்டிங்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே கான் வந்து போட்டி முடிச்சுட்டு வந்திருப்பான். ஹிசோகா பார்த்தீங்கன்னா கை தட்டிட்டு உன் சக்தி நினச்சா எனக்கே ரொம்பவே பொறாமையாக இருக்குது. அண்ட் உங்க கூட சண்டை போட போகிறதுக்கு நான் எத்தனை நாள் தான் காத்துட்டு இருக்கணும், சீக்கிரமாக டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி இடத்த ஃபிக்ஸ் பண்ணு, நீ நானும் ஒன்றா சேர்ந்து சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிசோகா கான் கிட்ட முடிவு எடுத்துக்கிட்டு அவன் பாட்டுக்கு இங்கிருந்து கிளம்பிட்டே இருப்பான். ஸோ கானுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட்டாக இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து புது டெக்னிக் கற்றுக்கிறக்காக இவங்க எல்லாருமே இங்கே தங்கி இருக்கிறாங்க. யார் மாஸ்டர் விங்கோட வீட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. ஸோ குழந்தைகளாம் இன்றைக்கி நம்ம வந்து புது டெக்னிக் கற்றுக்க போகிறோம், இன்றைக்கி வந்து நம்ம ஹட்ஸுங்கிற டெக்னிக்கை கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே விங் பேசியிருக்கிறாப்ல. ஸோ இந்த ஹட்ஸுங்கிற டெக்னிக் ஏற்கனவே உங்களோட ரென்னை வந்து அதை பூஸ்ட் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மொத்தமாகவே ஒரு 6 மெயின் பிரின்சிபல் யூசஸ் இருக்கிறாங்க. அதில் முதல் ஒருத்தர் என்ஹான்சர். அதில் என்ஹான்சர் யார் பண்ணுவாங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டை வந்து இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி ஸ்ட்ரென்த் பண்ணுவாங்க. அடுத்து எமிட்டர் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஆராவை வந்து ப்ரொப்பல் பண்ணுவாங்க. அடுத்து டிரான்ஸ்மிட்டருங்கிறவங்க அவங்க ஆராவோட குவாலிட்டி வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அடுத்து கான்ஜூரர்ஸ் என்ன பண்ண முடியும்னா மற்றவங்களோட ஆரா வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அண்ட் ஏற்கனவே மேனிப்புலேட்டர்ஸ் மாதிரி மற்றவங்களோட ஆரா இல்லைனா மற்றவங்களோட கிரியேச்சரை வந்து அவங்க வந்து அதை மேனிப்புலேட் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது 5க்குமே சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயம் இருக்குது, ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இதுதான் கற்றுக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சூட்டபிள் ஆகிற ஹட்ஸு டெக்னிக்கை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் விங் சொல்கிறாப்ல. மாஸ்டர் விங் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் தேர்ந்தெடுக்கணுமா, எங்களுக்கு சுத்தமாக புரியல அப்படின்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது எக்ஸாம்பிள் இப்போ கானை கூட வச்சுக்கலாம். கான் சின்ன விஷயம் வந்து ரொம்பவே துருத்துன்னு இருக்கிற பையன், ரொம்பவே ஃப்ளெக்சிபிலிட்டியான இருக்கிற பையன். அதனால் அவனுக்கு பிறந்ததுலேருந்தே என்ஹான்சர் அப்படிங்கிற ஒரு அவன் கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதே மாதிரி தான் எக்ஸாம்பிள், நீங்கள் பிறக்கும் போதே இந்த 6 டெக்னிக்கில் ஏதாவது ஒன்று உங்ககிட்ட இன்பில்டாகவே இருக்கும். அதை நீங்கள் என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த டெக்னிக்கை நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க. மெயினாக இந்த ஹெக்ஸகன் ஷேப்பை வச்சுக்கோங்களேன். இந்த ஹெக்ஸகன் ஷேப்பில் என்னென்ன டெக்னிக் உங்கள் பக்கத்தில் இருக்குதோ அதை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மெயினாக வந்து ஃபஸ்ட்டு என்ஹான்சர் தான் எல்லாத்துக்குமே இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்துலேயே எமிட்டர்னு இருக்கும், அதுக்கப்புறம் டிரான்ஸ்மியூட்டர்னு இருக்கும். இது ரெண்டுமே என்ஹான்சருக்கு பக்கத்தில் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற ஒன்று எல்லாத்துக்குமே கடைசியாக இருக்குது. ஸோ அதை கற்றுக்கிறது ரொம்பவே கஷ்டம்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அதனால் நான் வேணால் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வேணால் சொல்லித்தரேன். கான் ஏற்கனவே சண்டை போட்ட கைடா அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அவன் வந்து நிறைய பம்பரை யூஸ் பண்ணுவான். அந்த பம்பரத்தை சுத்த வைக்கிறதுக்காக அவன் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த டெக்னிக்கோட பேர் தான் வந்து டிரான்ஸ்மியூட்டர். அவன் தன்னோட ஆராவை வந்து அந்த குவாலிட்டிக்கு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் மேனிப்புலேட்டும் பண்ணியிருக்கான். ஸோ அவன் மொத்தம் 2 யூஸ் பண்ணுறான். ஒன்று வந்து டிரான்ஸ்மியூட்டர் டெக்னிக் யூஸ் பண்ணுறான், அது மட்டும் இல்லாமல் மேனிப்புலேட்டர் யூஸ் பண்ணுறான். அண்ட் அதே சமயத்தில் ஹிசோகா ஃபைட் பண்ண ஆப்போனண்ட்டுமே அவருமே ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அவர்கிட்ட என்ஹான்ஸ் டெக்னிக்கு, எமிட்டர் டெக்னிக் அண்ட் மேனிப்புலேட்டர் டெக்னிக் மொத்தம் 3 டெக்னிக் அவர்கிட்ட இருந்தது. ஏன்னா அவர் வந்து நென் அப்படிங்கிற ஒரு முழுமையான டெக்னிக் வந்து கற்றுக்கிட்டனால தான் அவருக்கு எல்லாமே ஈஸி செய்ய முடிஞ்சது. இருந்தாலுமே ஹிசோகா அவனை தோக்கடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னு நிஜமாலுமே இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக. அது எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிலோ கேட்டுகிட்டே இருக்கும்போதே, கிலுவா நீ கேட்டதுக்கான பதில் கண்டிப்பாக இருக்குது. சிங்கன் ரியோவில் இதுக்கேற்ற மாதிரி தான் டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ வாட்டர் டீவியேஷன் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி தான் உங்களுக்கான இன்பில்டாக இருக்கிற அந்த ஹட்ஸு டெக்னிக்கை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கிளாஸில் தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே ஒரு இலையை வச்சுருக்கேன்ல. ஸோ நீங்கள் உங்களோட ரென்னை வந்து இந்த கிளாஸ் சுற்றியுமே பயன்படுத்துங்க. அந்த இலை அதுக்கு என்ன ரியாக்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட ஹட்ஸு டெக்னிக் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் பார்த்தீங்கன்னா அந்த டெக்னிக் வந்து பயன்படுத்துகிறாப்புல. அவர் டெக்னிக் அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து தண்ணி அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இப்போ இந்த கிளாஸில் இருக்கிற தண்ணி இன்க்ரீஸ் ஆகுது பார்த்தீங்களா, அப்படின்னா நான் ஒரு என்ஹான்சரு அதே மாதிரி உங்களோட ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கான் அவனோட ட்ரை பண்ணால் பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சோண்டு அப்படி நம்பிக்கையில் வருது அப்படின்னா கான் என்ஹான்சர் ஆகிட்டான் அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் சுஷி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். அந்த இலை பார்த்தீங்கன்னா லைட்டாக அசைகிற மாதிரி இருக்குது. வா சுஷி நீ அந்த இலையை அசைக்கிற அப்படின்னா நீ மேனிப்புலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் விங் சொல்கிறாப்புல. அதே சமயத்தில் கிலோ பார்த்தீங்கன்னா அப்படின்னா அது என்னோட நான் ட்ரை பண்ணுற பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணிக்கிட்ட அவனோட ரெயின் பவர் யூஸ் பண்ணுறான். அந்த இலையுமே அசையில் தண்ணியுமே இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இல்லை. என்ன ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, எனக்கு எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கிலோவா வருத்தப்பட்டுட்டே இருக்கும்போது அந்த தண்ணி வேணால் டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் விங் சொல்கிறாப்புல. அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இனிப்பாக இருக்குது. இதெல்லாம் தண்ணி இனிப்பாக இருக்குது அப்படின்ட்டு இருக்கும்போது ஏன்னா இப்போ கிலோ வந்து டிரான்ஸ்மியூட்டர் ஆகிட்டான். ஏன்னா அந்த ஆரோட குவாலிட்டி அவனால் சேஞ்ச் பண்ண முடியுது அப்படின்னா ஒரு டிரான்ஸ்மியூட்டர் அப்படிங்கிறாங்க. பார்த்தியா என்னால் தண்ணியோட டேஸ்ட் எல்லாம் மாற்ற முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அதை சீன் போட்டுட்டு இருக்கிறான். ஸோ மொத்தமாக உங்களுக்கு இன்னும் 4 வாரம் கொடுக்குறேன். அந்த 4 வாரத்தில் நீங்கள் இந்த ஹட்ஸுங்கிற டெக்னிக்கை ஃபுல்லாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் விங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் கொடுத்துட்டாப்ல. அடுத்த 4 வாரம் நம்ம ஹீரோஸ்க்கு எல்லாமே இதே வேலை தான். ஜூன் 11ஆம் தேதியிலிருந்து அவங்க வீட்டில் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி கிளாஸில் தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டு மேலே அந்த இலையை வச்சிடறாங்க. ஸோ கில்லுவா சுஷி கான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் அவங்களோட ஹட்ஸு டெக்னிக்கை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் கான் மட்டும் ரொம்ப நல்ல பையன் மாதிரி தண்ணிக்குள்ளே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு குண்டாக்குள்ளே வச்சு ட்ரைனிங் எடுத்துருக்கிறேன் பார்த்தீங்களா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் யாரோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நியூட அப்படி நின்று இருக்கிற மாதிரி காட்டும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை, ஹிசோகா தான். ஹிசோகா நான் கூட
சண்டை போட போகிறேன், ஜூலை 13ஆம் தேதி தான் நான் கூட சண்டை போட போகிறேன், அதுக்கு காத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கான் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி இங்கே பேசிகிட்டு இருக்கிறான். ஸோ உனக்கு எனக்கு சண்டை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சு நான் அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா கானுக்கு ஒரு தன்னம்பிக்கை, என்னாலே எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு ஜூன் 15, 16, 17 அந்த மாதிரி டைமிங் போயிட்டே இருக்குது. ஸோ நம்ம ஹீரோஸுமே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே டைமிங் போயிட்டு அவங்க வந்து அவங்களோட டெக்னிக்கை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ கானோட டெக்னிக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அண்ட் அதோட நம்ம ஹீரோ 3 பேருமே பார்த்தீங்கன்னா அவங்க தன்னோட டெக்னிக் எல்லாமே மாஸ்டர் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ மாஸ்டர் விங்கோட வீட்டுக்கு வந்துட்டு அவங்களோட டெக்னிக்கை காட்ட வேண்டிய வேலை தான். கிலோ பார்த்தீங்கன்னா அவனோட ரெயின் பவர் யூஸ் பண்ணி அந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஆகிற மாதிரி இருக்குது. சரி இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவர் ஃபுல்லாக இறக்குனதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்தா தண்ணி எப்படி தேன் மாதிரி இனிக்குது. வா, உண்மையிலேயே அற்புதமாக இருக்குது, நிஜமல் பண்ணி அதை நல்லாவே கற்றுக்கிட்டே இருக்குது கிலுவா அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் விங் வந்து பாராட்டுறாப்ல. அதே சமயத்தில் சுஷி பார்த்தீங்கன்னா அவன் எப்படியோ கடுமையாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறா, இருந்தாலுமே அவனால் ஃபுல்லாக முடிக்க முடியல. ஸோ அந்த இலை கொஞ்சம் கொஞ்சமாக தான் அசையுது. என்ன மனுஷருங்க மாஸ்டர், என்னால் இதுக்கு மேலே முடியல அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, நீ நல்லா தான் செயல்பட்ட, இருந்தாலுமே அது போகாது, நல்ல ட்ரெயின் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாஸ்டர் விங் சொல்கிறாப்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா கான் தான் நின்றுட்டு இருக்கிறான். ஸோ கான் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருந்துக்கிட்டு அந்த டம்ளர் இருக்கிற தண்ணி இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறான். அந்த கண்ணாடி உடஞ்சி டம்ளரில் பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படியே அருவியே கீழே ஊற்றிட்டு இருக்குது. கான் நிறுத்துறா தண்ணி கீழே போயிட்டு இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆச்சரியப்பட்டு இருக்காப்ல. டம்ளரே உடையிற அளவுக்கு இவனோட பவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னா கான், கிலுவா நீங்கள் 2 பேருமே இப்போ கிராஜுவேஷன் டேக்கு வர போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் விங் சொல்கிறப்பல. இதை கட்டணும் இவங்க 2 பேருக்கு சந்தோஷமாயிருச்சு. ஏன்னா நீங்கள் 2 பேருமே எல்லா வித்தையுமே கற்றுக்கிட்டீங்கல்ல, ஏன்னா இதுக்கு மேலே உங்களுக்கு எதுவுமே இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சுஷி, நீ என்ன கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது, நீ என்ன என்னோட ஸ்டூடெண்ட் தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மாஸ்டர் விங் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கான், கிலுவா நீங்கள் 2 பேருமே ஹண்டர் சீக்ரெட் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் விங் சொல்கிறப்பல. என்னங்க சொல்கிறீங்க, எங்களுக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கானு, கிலுவா 2 பேரும் முடிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் 2 பேருமே இந்த டெக்னிக்கை முழுமையாக கற்றுக்கிட்டீங்க. ஸோ ஒரு ஹண்டர் ஆகணும்னா அந்த ஹண்டர் எக்ஸாம் பாஸ் ஆனால் மட்டும் பார்த்தாது, இந்த சீக்ரெட் ஹண்டர் எக்ஸாம்லேயே அவங்க பாஸ் ஆகணும். ஏன்னா ஹண்டருங்கிறவன் எப்பேற்பட்ட ராட்சசனையுமே எதிர்த்து போராடணும். அதனால் அது மட்டும் இல்லாமல் நிறைய தீவிரவாதிங்க, கொள்ளக்காரங்க நிறையா பேர் இருப்பானுங்க. அவனுக்கு எல்லாருமே நின்று போராடி ஆகணும்ல. வெறும் ஹண்டர் லைசன்ஸ் வச்சுக்கிட்டு அந்த லைசன்ஸை காட்டினா அவனுக்கு பயந்து ஓடிடுவானுங்களா? மாட்டாங்கல்ல. அதனால தான் இந்த மாதிரி எக்ஸாமில் உங்களுக்கு சீக்கிரட்டாக வச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் உங்களை மாதிரியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுமே உங்களுக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாஸ்டர் நெட்டரோ இருக்கார் பாரு, அவர் நிறையாவே எங்ககிட்ட உன்னை பற்றி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க. அந்த போல்ட்டா அவங்ககிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், நாங்கள் எல்லாருமே அஃபிஷியல் ஹண்டர் ட்ரெயினர்ஸ் தான். ஸோ நாங்கள் எல்லாருமே உங்களை ட்ரெயின் பண்ண மாதிரி அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுமே அங்கே வெவ்வேறு ட்ரெயினர்கிட்ட ட்ரெயின் ஆகிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே அங்கே தான் இருப்பாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஹன்சோ, குராபிகா அப்படிங்கிறவங்க அவங்க 2 பேரும் அவங்க ட்ரெயினர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஸோ போக்கில் அப்படிங்கிறவன் அவனுக்கு சுத்தமாக ரென்னே வரல. அண்ட் லியோரியா இருந்துக்கிட்டு அவனோட மெடிக்கல் எக்ஸாமுக்கு ட்ரெயின் ஆகிட்டு இருக்கிறான், அவனுக்கு படிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹிசோகா, இலுமி 2 பேருமே வந்து அவங்களோட டெக்னிக்கில் ரொம்பவே தரவாக இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு லைசன்ஸ் எல்லாம் எதுவுமே தேவையில்லை, அவங்க 2 பேரும் அசால்ட்டாக பாஸ் ஆகிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கான், நீ நாளைக்கு ஹிசோக்காவோட சண்டை போட போகிறல, அதனால ரொம்ப பண்ணிடாத, உனக்கு உடம்பு அழட்டிக்காத, போய் நல்லா ரெஸ்ட் எடு அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சுஷி மாஸ்டர் அமுச்சு விட்டாங்க. ஸோ சுஷி, நீ அவங்கள பார்த்து பொறாமப்படாத, நீ வந்து 1000ல் ஒருத்தனை ஜெயிக்கக்கூடியவன் அப்படிங்கிறாங்க. மாஸ்டர் என்ன சொல்கிறீங்க, நிஜமாலுமே நான் 1000ல் ஒருத்தனை ஜெயிக்கக்கூடியவன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், உனக்குள்ள நிறைய திறமை இருக்குது, அதை நீ ட்ரெயின் பண்ணி வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. இருந்தாலுமே மாஸ்டர் என் மனசு கேட்கலையே, அவங்க 2 பேரும் நல்லா ட்ரெயின் ஆகிட்டு இருக்காங்க, இருந்தாலுமே நான் அவங்கள விட நல்லா ட்ரை ஆகி காட்டுவேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னோட ட்ரைனிங் ஸ்பீடு 1000ல் ஒருத்தனா இருக்குது, ஆனால் அவங்களோட ட்ரைனிங் ஸ்பீடு 1,00,000ல் 2 பேராக இருக்கிறானுங்க. அதனால தான் அவங்க எப்படி ஜெயிச்சிருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டரில் அப்படியே பூத் அப்படியே சும்மா அல்லு அள்ளிட்டு இருக்குது. ஏன்னா ஹிசோகாவுக்கு கானுக்குமே பார்த்தீங்கன்னா சண்டை வரப்போகுது. அந்த சண்டைக்காக தான் இங்கே இருக்கிற ஊரே வெயிட் பண்ணிட்டு இருக்குது. எவன் சரினால கூட்டம்னா கூட்டம், அப்படி ஒரு கூட்டம். ஸோ நீங்கள் வந்திருக்கிற மாபெரும் மக்கள் எல்லாரும் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ரி பேக் பேசிகிட்டே இருக்குது. அண்ட் ஹிசோகா பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணியிருக்கிறான் தன்னோட இன்ட்ரோ கொடுக்கறதுக்காக. இந்த பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அப்படி இருட்டாக இருக்குது. டப்புன்னு அந்த இடத்துல டப்புன்னு தீப்பொறி பறக்குது. 3-1 அப்படிங்கிற சதவீதத்தில் ஜெயிச்சிருக்கிற இப்போ புதுசாக வந்திருக்கிற பையன் கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கானுக்கு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கானு கத்துன அடுத்த செகண்ட் எல்லாருமே ஓய் அப்படின்னு கத்திட்டு இருக்கிறானுங்க. கான் என்னடா போச்சு உங்கள் தூண்டி இல்லாமல் ஹிசோகாவோட சண்டை போட்டிங்கன்னா கைகள் உடஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 8:3 அப்படிங்கிற ரேஷியோவில் ஜெயிச்சிட்டு இருக்கிற இப்போ வந்திருக்கிற ஹிசோகா அப்படின்னு சொல்லிட்டு ஹிசோகா அவுட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹிசோகா ஃபஸ்ட்டு ஏற்கனவே அவங்க கூட சண்டை போட்டதுனால அவனோட கை என்ன குணமாயிருச்சில்லையான்னு கூட தெரியல, ஆனால் அவர் ரொம்பவே பார்க்கறக்கு சக்தி வந்தவனா தெரியுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கான் வந்து நின்று அடுத்த சைடே பார்த்தீங்கன்னா முன்னாடி ஹிசோகாவும் நடந்து வந்துட்டு இருக்கிறான். ஸோ நீங்கள் இப்பேற்பட்ட ஒரு போட்டிக்காக தானே நீங்கள் காத்துக்கிட்டு இருந்தீங்க, இப்போ நீங்கள் ஆசைப்பட்ட போட்டி இங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ கான் முறைக்க
முறைக்கிறது பார்த்துட்டு இசாக்காவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஐயோ தயவு செஞ்சு என்னை அப்படி முறைக்காத, நீ பார்க்குறத பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி பேசிகிட்டு இருக்கிற இசாக்கா இருந்துக்கிட்டு அப்படின்னு சரி சண்டை ஆரம்பிக்கலாமா, டைம் லிமிட்டில் எதுவுமே கிடையாது, யாருக்கு நாக் டவுன் ஆகுறாங்களோ அவங்க தான் அதை தோத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஃப்ரிங்கிறது கிளம்பிட்டாங்க. ஸோ முதல் அடி யார் அடிக்க போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கமெண்ட்ரி கொடுத்துட்டே இருக்கும்போது முதல் அடி யார் கொடுக்குறது அப்படிங்கிறதுக்காக முடிவு பண்ணுறதுக்காக கான் பார்த்தீங்கன்னா வேகமாக போயிட்டு ஹிசோகா அடிக்கிட்டு இருக்கிறான். ஸோ ஹிசோகா பார்த்தீங்கன்னா முதுகுலேயே ஒரு அடி, அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா இங்கே கான் வந்து தப்பிச்சு போயிட்டு அடிச்சிட்டு இருக்கிறான். ஸோ ஆக்சுவலி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து இந்த ஃபைட் சீனில் நீங்கள் டேரெக்டாகவே அப்படியே வாய்ஸ்லேயே பார்த்துக்கங்களேன். கான் வந்து வேகமாக போயிட்டு ஹிசோகாவை அடிக்க போகும்போதே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஹிசோகா வந்து தப்பிச்சு போயிட்டான். ஸோ கான் என்னதான் போய் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாலுமே ஹிசோகா வந்து அசால்ட்டாக தடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஸோ மாஸ்டர் விங்க்கு பார்த்தீங்கன்னா இது ஒரே குழப்பமாக இருக்குது. இருந்தாலுமே அவன் ரொம்பவே சக்தி வாய்ந்தவன் தான், அவனை எதிர்த்து கான்னால சீக்கிரமாக ஜெயிக்க முடியாது, அவன் கொஞ்சம் போராடி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நடிச்சிருக்கிறாப்புல. ஸோ கான் பார்த்தீங்கன்னா போட்டு அடி நடிச்சிருக்கிறான். ஹிசோகாவோட காலை பிடிச்சிட்டு கரெக்டாக முட்டியை பிடிச்சி உடைக்கலான்னு போகும்போது ஹிசோகா வந்து தப்பிச்சு போயிட்டு கானோட முகரையில ஒரு குத்து விடுறான். என்னாச்சு வா வந்து சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு ஹிசோகா கூப்பிடுறான். ஸோ இது ஒரு க்ளீன் ஹிட். ஸோ ஹிசோகாவுக்கு ஒரு பாயிண்ட் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. கண்ணமுடி கண்ண திறக்கிறக்குள்ள என்னப்பா இப்படி எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்ரி கொடுக்குற பொண்ணை வாயை திறந்துட்டா. என்னப்பாச்சு தம்பி, நீ முதல்ல இருந்ததை விட அதே மாதிரி தான் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்னதான் அதே மாதிரி இருக்கிறனா, அது நீ இப்படி பேசுறதுக்காக நான் அவ்வளோ சீக்கிரம் கஷ்டப்பட்டு வந்தேன், நிஜமாலுமே நான் ட்ரைனிங் எடுத்தது இப்போ தான் ஒருத்தனை உனக்கு காட்ட போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வேகமாக சுற்றி போய் அடி வாங்குறானே தவிர அடி கொடுத்த பாடு இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா வயிற்றுல ஒரு அடி, அடுத்து ஜஸ்ட் மிஸ்ல அடி தப்பிச்சுக்கிட்டே தான் இருக்கிறான். கான் அந்த அடி கொடுத்த பாடு இல்லை, அடி வாங்கிட்டே தான் இருக்கிறான். இவன் அடிக்கிறதுக்கு நான் வேறு டெக்னிக் ஏதாவது பயன்படுத்தியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கானுமே டபுள் டெக்னிக் ஒரு 2 செகண்ட் பயன்படுத்திகிட்டே இருக்கிறான். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெறிகுண்டா வேக மாதிரி அடியில் இருக்கிற டைல்ஸுகளில் பிச்சு தூக்கி போட்டுட்டு அந்த டைல்ஸ்களே உடச்சி போட்டுட்டான். இப்போ இந்த கல் குட்டாலேருந்து அவன் என்னை பூந்து வந்து அடிக்க போகிறான்னு நினைக்கிறான். எந்த குட்டாவில் இருக்கான்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹிசோகா அந்த பாறையில் தடுத்துட்டே இருக்கும்போது அப்படியே புலி பாஞ்சு அடிக்கிற மாதிரி அந்த பாறைக்கு பின்னாடி இருந்துக்கிட்டு ஒரு குத்து ஓடுற ஹிசோகாவோட மூஞ்சிலே அப்படியே அடி பார்த்தீங்கன்னா ஹிசோகா மூஞ்சிலே வாங்கிட்டான். அடி வாங்கின ஹிசோகா பார்த்தீங்கன்னா பறந்து போயிட்டு ஒரு 2 அடியாட்டு தள்ளி போய் இங்கே விழுகிறான். ஹிசோகா மேலே ஒரு அடி கான் கொடுத்த உடனே ஹிசோகாவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே மூளை பார்த்தா தெளிஞ்ச மாதிரி இருக்குது. இனிமேல் இவங்க கூட சாதாரணமாக சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு தெளிவு வந்த மாதிரி இங்கே காட்டியிருக்கிறாங்க. அண்ட் இனிமே தான் பார்த்தீங்கன்னா கான் ஹிசோகாவோட உண்மையான சக்தியை பார்க்க போகிறான். அண்ட் இந்த எபிசோடு பார்த்தீங்கன்னா அதோட முடிக்கப்பட்டதே. இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் கலர் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் உங்களை நான் புது எபிசோட சந்திக்கிறேன். Until then, it's bye from Harish Voice.